புனித நார்பர்ட் கிபி 1080 ஆண்டு ரின்ஸ்லாந்துக்கு அருகில் உள்ள சேண்டேன் என்னும் ஊரில் பிறந்தார். நார்பர்ட்டின் குடும்பம் மிக வசதியான குடும்பம். அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக உல்லாசமாக வாழத் தொடங்கினார். வளர்ந்து பெரியவனான பிறகு மன்னர் 5ஆம் ஹென்ரியின் அரசபையில் ஆலோசகராக பணியாற்றினார். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த நார்பர்ட் ஒரு நாள் தன்னுடைய குதிரையில் பக்கத்து ஊருக்கு போய் கொண்டிருக்கும் போது அப்போது வானத்திலிருந்து விழுந்த மின்னல் ஒன்று அவரை தாக்க எதிர்பாரா விதமாக புயல் காற்றும் வீசி இடியும் மின்னலும் உண்டானது. இவருக்கு முன்னாலே இடி விழ குதிரை நிலை தடுமாறி அவரை கீழே தள்ளியது. அப்போது அவர் ஆண்டவரை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டு கதறி அழுதார். தீமையை நீக்கு, நன்மையை செய், புறப்படு, அமைதியை தேடி கண்டுபிடி என்று உடனே ஒரு குரல் கேட்டது. அதன் பின் அவர் புனித பவுலை போல மனம் மாறினார். உடனே அவர் எழுந்து சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னை தயாரிக்க தொடங்கினார். குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்ட பிறகு திருத்தந்தை 2ஆம் ஜெலஸ்டஸை சந்தித்த நார்பர்ட் அவரிடம், நான் எங்கே சென்று பணியாற்றுவது என்று கேட்டார். திருத்தந்தையோ அவரை வடக்கு பிரான்சுக்கு சென்று பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர் வடக்கு பிரான்சுக்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மிக சிறப்பாக செய்து வந்தார். இயல்பிலே போதிக்கும் திறமை கைவர பெற்றிருந்த நார்பர்ட் இறைவனின் வார்த்தையை வல்லமையோடு போதித்து நிறைய மக்களை ஆண்டோருக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டுமில்லாமல் அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் அவரோடு சேர்ந்தார்கள். அதனால் நார்பர்ட்டியன் என்ற ஒரு புதிய சபையை உதயமானது. சில ஆண்டுகளிலே அது பல்வேறு இடங்களில் பரவியது. இறைவனின் வாக்கை துணிச்சலோடு எடுத்துரைத்த நார்பர்ட் நற்கருணை பக்தியில் மிகவும் சிறந்து விளங்கினார். இவர் நற்கருணை மீது கொண்டுள்ள பக்தி தான் இவருக்கு எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்ய உதவி புரிந்தது. இதற்கிடையே இவரை மாக்டபர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். ஆயராக உயர்ந்த இவர் மக்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் வழிநடத்தி சென்றார். கடும் தவம் புரிந்து உபவாசம் இருந்து புனிதராக வாழ்ந்தார். இறை தூண்டுதலால் தவறான பாதையில் வாழ்ந்த அந்நகர் மக்களை அவர் பல வழிகளில் நல்வழிப்படுத்தினார். பின்னர் ஜெர்மன் நாட்டு அரசர் லோத்தேர் என்பவருக்கு ஆலோசகராக பணிமர்ந்தார். புனித நார்பர்ட் மாக்டபர் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதலாக பேராலயத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த காவலாளி அவரை பிச்சைக்காரர் என்று நினைத்து காலில் செருப்புகளில் மிதியடியின்றி தாழ்ச்சியுடன் வந்தபோது அவரை பார்த்து பிச்சைக்காரன் நினைத்து பேராலயத்துக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார். இது பார்த்து பதறி போய் நார்பர்ட்டோடு வந்தவர்கள் அந்த காவலாளியிடம், நீ நினைப்பது போல் இவர் பிச்சைக்காரர் கிடையாது, இவர்தான் நம்முடைய ஆயர் என்றார். உடனே அந்த காவலாளி, ஆயர் பெருந்தகை தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது ஆயர் இந்த காவலாளியிடம் பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னது தான் சரி, உண்மையிலேயே இறைவனுக்கு முன்பாக நான் ஒரு பிச்சைக்காரன்தான். எல்லாரிடமும் கடையவராய் இருக்கவும் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்த தூய நார்பர்ட் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. கிபி 1134ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். இவர் இறந்த நூற்றாண்டிலே இவரது சபை 500 சபையாக பெருகியது. பின்னர் பெண்களுக்கென்று ஒரு சபை நிறுவப்பட்டது. இதில் 3ஆம் சபையினரும் உள்ளனர். ஜெபம். அன்பே உருவான இறைவா, ஆடம்பர வாழ்வில் தன் நாட்களை கழித்து உம்மை அறியாமல் இருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் நீர் உமது கருணை கண்ணோடு பாரும். புனித நார்பர்ட்டை போல மனம் திரும்பி உமக்கு சான்று புரியும் வாழ்வு வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.